வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. கொஞ்சம் இளைச்ச மாதிரி இருக்கா? ஆமாம், இந்த ஆடி மாதம் இன்னைக்கு ஆடி 19 20 இன்னைக்கு ஆடி 19 20 29 சாரி 29. இந்த ஆடி மாதம் பிறந்து கரெக்டாக கண்டினியூ நிறைய ப்ரோக்ராம் வந்துச்சு. வீட்டில் சாப்பிட்றது இல்லை, கேளுங்க. நைட்டில் சாப்பிட்றது எல்லாம் அங்கேயே சாப்பிட்றது வர்றது, அதெல்லாம் கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு 100 கிலோலேருந்து 101 கிலோலேருந்து 90 கிலோ வந்தேன். அப்போ 80 கிலோ வந்தேன், மறுபடியும் ஏறிட்டேன். இப்போ இறங்கிட்டேன். இன்னைக்கு காலையில் வெயிட் போட்டு பார்த்தேன் 91. சரியாக சாப்பிட்றதுனால ஆட்டோமேட்டிக் இறங்கிட்டுது. அது நல்லது கிடையாது. கம்மியாக சாப்பிட்டு தான் இறக்கணும். ஏதோ ஃபோன் வருது இல்லை? சரி, ஓகே. இன்னைக்கு என்ன சமையல் இன்னைக்கு? இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் செய்யறேன். அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணலான்னு இருக்கேன். ஓகே. அப்புறம் கோவக்காய் எடுத்து ஃப்ரை பண்ண போகிறேன். நேற்று எனக்கு பிடிச்ச சமையல் பண்ணாங்க, என்னால் சாப்பிட முடியல. மொச்சையும் தண்டுக்கீரை போட்டு ஒரு குழம்பு பண்ணாங்க. பட் நான் மதியானம் சீக்கிரம் போயிட்டேன். அந்த கும்படி புண்டி குழம்பு வச்சுருக்கேன். அதை இப்போ எதுவுமே எனக்கு வேணாம். 2 தோசை அந்த குழம்பு குத்துரு சாப்பிட்டு மட்டை தூங்கிட்டேன். நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. காலைல 4-5 மணி நேரம் தூங்கினேன். நேற்று ஆர்டர் போச்சு இல்லையா, நான் மயிலாப்பூரில் ஒரு அம்மா, அந்த அம்மா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்களுக்கு இட்லி பொடி பிடிச்சிருக்கு சொல்லிட்டு பல்க் ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. என்னென்ன ஆர்டர் பண்ணிக்கிறாங்க சொல்லு. இட்லி பொடி எவ்வளோ ஆர்டர் பண்ணாங்க? இட்லி பொடி வந்து இது 3/4 கிலோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஓகே. முருங்கை இலை பொடி 1 கிலோ, அப்புறம் ரசப்பொடி 1/4 கிலோ, அப்புறம் கருவேப்பிலை பொடி 1/4 கிலோ, கொல்லி இட்லி பொடி 1/4 கிலோ, அதெல்லாமே ஆர்டர் பண்ணி எல்லாம் நல்லா பல்க் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ஸோ நம்மக்கிட்ட வாங்கின மறுபடியும் வாங்குறாங்க. இப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சாம்பார் பொடி, குழம்பு தூள், சாம்பார் தூள், குழம்பு தூள் ரெடியாக இருக்குது. நீங்கள் இந்த கொள்ளு பொடி, ரசப்பொடி நிறைய பேர் கேட்குறாங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நான் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு ஆமாம், செஞ்சு தான் தருவாங்க. ஸ்டாக் கிடையாது. நீங்கள் சொன்னால் ஒரு டே டைம் ஒன்று காலைல சொன்னீங்கன்னா இன்றைக்கி ரெடி பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் உங்கள்கிட்ட வர மாதிரி பார்த்துக்குவோம். ஓகேவா? தேங்க்யூ. இப்போ நான் தோசை சாப்பிட்டு மட்டையாக போகிறேன். தூக்கிட்டு போகிறேன். செம்ம டயர்டாக இருக்குது. சரி, நீங்கள் இப்போ இது பொடியை நான் பண்ணமா இன்றைக்கி. நான் கொள்ளு பொடி ஸ்டீப்பால் அவங்க அண்ணன் கேட்டு கொள்ளு ரசப்பொடி இருக்கா என் பேக்கில் வச்சு. இப்போ ப்ரோக்ராம் போடுறதுலாம் கேட்குறாங்க. ஆனால் கொள்ளு பொடி ரசம் எடுத்துவாங்கன்ட்டு. சரி, ஜிபே பண்ணிட்டு வர அவர் என் பேக்கில் வச்சு மறந்துடாத. சரி, நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். என் கண்ணை பார்த்தாலே தெரியும் தூக்கம் வருதுன்ட்டு. தூங்கிட்டு சாயங்காலம் வந்து மாதவரத்தில் ப்ரோக்ராம், அங்கே தான் போகிறேன் இன்றைக்கி. ஓகே, தேங்க்யூ. இது ஒரு முருங்கைக்காய் நல்லா கனமாக இருக்குது பாருங்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாங்கி வந்தேன். ஒரு முருங்கைக்காய் 10 ரூபா, 2 முருங்கைக்காய் 20 ரூபா. உங்கள் ஊர்னா ரொம்ப கம்மியாக இருக்கோ இல்லை ஜாஸ்தியாக இருக்கா? முருங்கைக்காய் சீசன் ஆனு தெரில. ஓகே, அடுத்த வீட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ. தோசை விட்டு நான் சாப்பிட்றேன்.